தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக எந்தெந்த நாட்களில், எந்தெந்த நேரங்கள் நமக்கு மழை பொழிவு இருக்கும். ஏற்கனவே நம்ம சில நாட்களாக நம்ம சொல்லிக் கொண்டு இருந்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழையும் பதிவாகியிருக்கு. அதே மாரி மீண்டுமாக மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கனமழையும் பெய்யத் தொடங்கியிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழ இருக்கக்கூடிய லைக் பட்டன கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் வலுப்பெற்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகருமா அப்படின்னு கேட்டா, தமிழகத்துல இது முழுமையாக நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. முழுமையாக தமிழகத்தில் கரை கடக்க போறதும் கிடையாது. ஓரிரு இடங்களில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அவ்வப்போது நமக்கு மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா இருக்குங்க. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல முழுமையா கரையை கடந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது மழை மட்டுமே ரொம்ப தீவிரமா இருக்கும். வெயிலுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம். ஒருவேளை இந்த தாழ்வு பகுதி தமிழகத்தை விட்டு நோக்கி விலகி செல்லுமானால் வெயிலுடைய தாக்கம் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா கடலோர பகுதிகளில் அதிகரிக்கும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தது தான். அதே போல் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் தமிழகத்தில் முழுமையாக கரை கடப்பது போல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் அமைந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இது திசை மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தை விட்டு விலகி போகும் என்றே எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை. மிதமானதிலிருந்து கனமழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. நம்ம மாவட்ட வாரியா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கனமழை நிச்சயமாக தீவிரமடையும். புதுக்கோட்டை, இலுப்பூர், அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல்வேறு இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற இடங்களிலும் சில சமயங்களில் அவ்வப்போது விட்டு மிதமான மழை பொழிவுகளும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலோர இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என அனைத்து கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை பகல் நேரங்களுக்கு பிறகு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே காலையிலே நமக்கு மழை வருமான்னு கேட்டா காலையிலே நமக்கு மழை கிடையாது. பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டம், நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடைவெளி விட்டு மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க வேண்டும். நம் தொடர்ந்து அடுத்ததாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. சென்னையெல்லாம் ரொம்ப அனல் காற்று மிக மோசமாக இருக்கு. பாலைவனத்துல எப்படி ஒரு வெயில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வெயிலுடைய தாக்கத்தை உணர்வீங்க. ஏன்னா நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கிடுகிடு வேணா உயர்ந்துகிட்டே இருக்கு. நேற்றை விட இன்றைக்கும் வெப்ப அலை பொறுத்தவரை வீச ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா நீங்க கடலோரத்துலலாம் பகல் நேரங்களில் போகவே முடியாது. சென்னை பக்கம்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னா நமக்கு அங்கேயும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் தீவிரம் அடையும். அதனால பகலில் நமக்கு மழை வாய்ப்பு குறைவு. மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கடலோரம் மற்றும் கடலொட்டி இடங்களில் பகுதியாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள். உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், குறிப்பாக இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் ஓரிரு இடங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுமே கூட அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மே இறுதியிலிருந்து நமக்கு தீவிரமடையும். ஏன்னா மாவட்டம் முழுவதும் எப்பொழுதுதான் மழை வரும் சென்னை போன்ற பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி
கேட்டுட்டே வரீங்க. இன்னும் நமக்கு ஓரிரு நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக தீவிரமடைய ஆரம்பிச்சிரும். அ ஒரு முறை இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரை உருவாகி, ஒன்று அரபிக்கடல் பகுதிகளிலோ அல்லது வங்கக்கடல் பகுதிகளிலோ நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகி, அனைத்து கடலோரங்க மாவட்டங்களையும் மிரட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கேரளா, கர்நாடகாவிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திலும் எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். சில இடத்தில் மிதமான மழை பொழிவு வரும் நாட்களில் இருக்கப் போகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்கள்ல இங்கேயுமே கூட வெயில் கொஞ்சம் பார்க்க முடியும். ஆனா பெரிதளவுல வெப்பநிலை உயராது. ஓரளவுக்கு சீரான அளவுல உயர்ந்து, மாலை அல்லது இரவு நேரங்கள்ல தொடர்ந்து கனமழையானது பதிவாகறதுக்கான வாய்ப்புகள். குறிப்பா மலைப்பகுதிகள், உதகமண்டலம், குன்னூர், வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அதே மாரி கொடைக்கானல் இந்த மாரி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு இடைவெளி விட்டு மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்துல உள் மாவட்டங்கள்ல 38 டிகிரி செல்சியஸ்லேருந்து 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டே வருது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வெப்பநிலை தொடர்ந்து பகல்ல உயர்ந்து கொண்டே இருக்கு. கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அ தமிழ்நாடு மட்டுமல்ல, குறிப்பாக கர்நாடக மாநிலங்கள்ல, வடக்கு ஆந்திர பகுதிகள்ல, அதேமாரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் வெப்ப அலை பொறுத்தவரைக்கும் வீசிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரமா இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு வரத் தொடங்கி, அதுக்கப்புறம் மேகக்கூட்டங்கள் சற்றென்று உருவாகி, நல்ல ஒரு மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். புயல் சின்னங்கள் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகுற தாழ்வு பகுதிகள் புயல் சின்னமாகவும் மாறலாம். அல்லது வருகிற நாட்களிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரை புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படும். ஏன்னா இந்த சூப்பர் சைக்ளோன் சொல்லக்கூடிய அந்த புயல் சின்னங்கள் ஒன்று அரபிக்கடல் அல்லது வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆகவே தொடர்ந்து இந்த புயல் சின்னங்கள் ஏதேனும் உருவாகுமானா, கண்டிப்பா உருவாகும். அது தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக முக்கியமா நம்ப பார்த்தாகணும். ஏன்னா புயல் உருவாகுறது பிரச்சனை இல்லைங்க. அது தமிழகத்துல கரை கடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எந்த புயல் சின்னங்களோ, எந்த தாழ்வு பகுதிகளோ, வங்கக்கடல் பகுதிகளோ உருவானாலும், ஒன்று மேற்கு வங்கம், பங்களாதேஷ், மியான்மர் இதனை நோக்கியே நகருமே தவிர, தமிழகத்தை நோக்கி நகர்ந்து இங்க வந்து நவம்பர் மாதம் வரையே நமக்கு வந்து மழை கொடுப்பது அப்படிங்கிறது வந்து சற்றே ஒரு கடினமான ஒரு விஷயமாக இந்த கோடை காலங்கள்ல பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகவே நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு தொடர் கனமழை பொறுத்தவரை உறுதியாக நம்ப எதிர்பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.